அல்லாஹு தாலா இஸ்லாத்தினுடைய ஒரு கடமையாக ஜக்காத்தை வைத்திருக்கின்றான். அந்த ஜக்காத்தை பற்றி தன் திருமறையிலே சொல்லும் பொழுதும் கீமூன சலாத்த ஆத்து ஜக்காத்த மர்க்க ஊர் ராகிமீன், ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். இன்னும் பல்வேறு அத்தியாயத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லுவது ஜக்காத்தை கொடுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான். இப்பட்ட அல்லாஹ்வினுடைய வார்த்தையை இன்று நீங்கள் உதாரணப்படுத்தியவர்களாக எப்படி இன்று முஸ்லிம் சமூகம் ஆகிக் கொண்டிருக்கின்றது என்றால், ஜக்காத்தை எப்படி கொடுக்காமல் இருப்பது, ஜக்காத்தை எப்படி நாமே முழுமையாக வைத்து விடுவது, இன்னும் கொஞ்சம் பகுதியை கொடுத்துட்டு பெரும் பகுதியை நாமே வைத்துக் கொள்ளலாமா, இன்னும் ஜக்காத்தை கொடுப்பதன் மூலியமாக நம் செல்வம் குறைந்து விடுமோ என்ற எண்ணம், ஜக்காத்தை எதற்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம், பல்வேறு சிந்தனைகளை வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்வது, நீங்கள் ஜக்காத் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டும் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் தண்டனை இவ்வுலகிலே உங்கள் முசீபத்து வந்து உங்களை அடையும், மறுமை நாளிலே அதற்கு கூறிய தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜக்காத் ஒரு பொழுதும் உங்களுடைய செல்வத்தை குறைத்து விடாது, ஜக்காத் உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரோக்கியமாக ஆக்கும், உங்களுடைய செல்வத்தை பாதுகாக்கும், அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றுத்தரும் என்ற பல்வேறு விஷயத்தை உள்ளடக்கிய விஷயத்தை ஜக்காத் செய்கின்றது. இன்னும் அல்லாஹ்விற்கு அஞ்சி ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெறுங்கள். நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சியும் பயந்து நடந்து கொள்ளுங்கள்.